ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்க்ரெடிபிள் தமிழ் பெண்கள். இன்னைக்கு நான் சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். சிக்கன் நூடுல்ஸ் ஏன் செய்யறேன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நல்லாவே சிக்கன் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தார். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால் அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக சிக்கன் 65 பண்ணணும். அதுக்காக சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மிளகாப்பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கணும்னா, சிக்கன் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்த்தே போடுறேன் அதிகமாக. அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் அரிசி மாவு, அதெல்லாம் போட்டால் தான் சிக்கன் எடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க கல் மாதிரி டைட்டாக இருக்கணும். அதுக்காக. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக. இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் லைம் ஜூஸ், சால்ட்டு, இதெல்லாம் போட்டு இது இன்னும் கொஞ்சம் நான் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபுட் கலர், ஏன்னா காரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இதில் நம்ம சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் 65 பண்ணி வீட்டுக்கும் கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். அதுக்காக நிறைய சிக்கன் போட்டிருக்கேன். இதில் போன்லெஸ்ஸாக இருக்கிறத எடுத்து நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது இருக்கட்டும். இப்போது நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நூடுல்ஸ் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். நான் மொஹிகிட்ட சொன்னேன், அவன் சரியாக உடைக்கவே இல்லை. நம்ம மேகி இப்பி இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் இல்லாமல் நார்மலாக கடையில் விற்கும் இல்லையா, அந்த நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். அதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஓகே, அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி இப்போ இதில் சிக்கன் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கலர்ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 3 முட்டை இதில் உடச்சி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் சால்ட்டு பெப்பர் எதுவுமே போடல. நல்லா அப்படியே பொடி மாஸ் பண்ணி இதை எடுத்துக்குவோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம வேக வச்சு பண்ணிடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் பீன்ஸும் கேபேஜும் போட்டுக்கலாம். கேபேஜ் ரொம்ப முக்கியம், அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம நூடுல்ஸ்க்கும் கேபேஜும் எதுனே வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு கேபேஜ் நல்லா அதில் மெங்கலாயிடும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எந்த வெஜிடபிள் இல்லைனாலும் கொஞ்சம் கேபேஜ் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்புறம் சால்ட்டு, இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம். சில்லி சாஸ் இருந்து போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, இந்த கேபேஜ் பீன்ஸ்லாம். இப்போ இதில் நம்ம கேப்சிகம் போட்டுக்குவோம். கேப்சிகம் இது போல் லாஸ்ட்டாக போட்டோம்னா அது சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். அதனால கேப்சிகம் போட்டுடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. $65 பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே ஃப்ரை பண்ண எக்கும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அப்புறம் வேக வச்ச நூடுல்ஸு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, தண்ணியில் போட்டு அலசி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூட வந்து பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் நிறையவே போட்டுக்கலாம். நல்லா இந்த மழைக்கு நிறைய பெப்பர் போட்டு சூடாக செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ரோட் சைடில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்லேயே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்கிரெடிபிள் தமிழ் பெண்கள். பாய்.